வஞ்சி அகாடமியின் அனைவருக்கும் வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த முக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சர் அலெக்சாண்டர் கன்னிகாம், ராய் பகதூர் ஜெயராம் ஷஹானி, சர் ஜான் மார்ஷல், ஆர் மார்டிமர் வீடர். அலெக்சாண்டர் கன்னிகாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள ஹராப்பாவில் முதல் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியவரும், சாஞ்சி மற்றும் சரணத்தில் உள்ள ஸ்தூபிகளை அகழ்வாராய்ச்சி செய்தவரும், முக்கிய பௌத்த தளங்களை அகழ்வாராய்ச்சி செய்து மீட்டெடுத்தவரும், தக்சீலாவின் சரியான இடத்தை தீர்மானித்தவரும் சர் அலெக்சாண்டர் கன்னிகாம். ஜனவரி 23, 1814 ஆண்டு லண்டனில் பிறந்தார். லண்டனில் இராணுவ பயிற்சி பெற்றார். 19 வயதில் பொறியாளர் பணிக்கு இந்தியா வந்தார். 1833 ஆண்டு கல்கத்தா வந்தவுடன் இந்த இளம் பொறியாளர் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவரை சந்தித்தார். அந்த நபர் கல்கத்தா நாணய சாலையின் அரசு மதிப்பீட்டாளராகவும், கரோஸ்தி மற்றும் அசோகருடைய பிராமி எழுத்துக்களை புரிந்து கொண்டவராகவும் இருந்த ஜேம்ஸ் பிரின்சப். இந்தியாவில் புத்த மத மறுமலர்ச்சி பற்றி பேசும்போது பல பெயர்கள் நம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் சர் அலெக்சாண்டர் கன்னிகாம் பொதுவாக அவர்களில் ஒருவர் அல்ல. இருப்பினும் சார்நாத், சாஞ்சி, குசிநகர், தக்சசீலா மற்றும் மகோபதி விகார் உள்ளிட்ட இந்தியாவில் முக்கிய புத்த மத தலங்களை கண்டுபிடித்து மீட்டெடுப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அலெக்சாண்டர் கன்னிகாம் ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர். வரலாற்று மற்றும் தொல்பொருளியல் துறையில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. 21 வயதில் அவர் பனாரஸில் பணியமர்த்தப்பட்டார். நகரத்திற்கு வெளியே சார்நாத் இருந்தது. அது நெரிசலான நகரத்திலிருந்து அமைதியான ஒரு இடம். 1837 ஆண்டு கர்னல் மைசிலுடன் சேர்ந்து சார்நாத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார். அங்குதான் புத்தர் முதலில் போதனையை தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. 145 அடி உயரம் உள்ள குவிமாடம் போன்ற அமைப்பை கண்டுபிடித்தார். அது ஏதோ ஒரு மகாராஜாவுக்கு சொந்தமானது என்று அவர் நினைத்தார். ஒரு பொறியாளராக நினைவு சின்னத்தால் ஆர்வமாக அதை ஆராய தொடங்கினார். ஆனால் அவர் கண்டதெல்லாம் கல்வெட்டுடன் கூடிய ஒரு கல் மட்டுமே. அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் அந்த கல்லை அப்போதைய ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் பிரின்சப்பிற்கு அனுப்பினார். ஜேம்ஸ் பிரின்சப் அதை புத்தருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புரிந்து கொண்டார். இது புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை நிகழ்த்திய இடமான தமேக் ஸ்தூபியை குறித்தது. அதன் பிறகு அவர் ஜேம்ஸ் பிரின்சப்பை தொடர்பு கொண்டார். மேலும் தொல்பொருளியல் மீதான அவரது ஆர்வம் மேலும் வளர்ந்தது. சாரநாத்திற்கு பிறகு அவர் சாஞ்சியை அகழ்வாராய்ச்சி செய்தார். அங்கு சாஞ்சி ஸ்தூபியிலிருந்து புத்தரின் நினைவு சின்னங்களையும், புத்தரின் சீடர்களான சாரி புத்தர் மற்றும் மகா மொஹல்லன் ஆகியோரின் நினைவு சின்னங்களை கண்டுபிடித்தார். 1842 ஆண்டில் அவர் சங்கீசாவில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார். அங்கு புத்தர் தனது தர்ம சொற்பொழிவிற்கு பிறகு ரத்தினங்களால் ஆன ஏணியில் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு ஏறியதாக கூறப்படுகிறது. கன்னிகாம் 1851 ஆண்டில் சாஞ்சி, சத்தாரா, முரேல்குட், சோனாரி மற்றும் அந்தர் ஆகிய இடங்களை சுற்றியுள்ள பகுதியில் ஸ்தூபங்களை முறையாக அகழ்வாராய்ச்சி செய்தார். மீண்டும் சாஞ்சி மற்றும் சாரநாத்தை சுற்றியுள்ள பகுதிகளை தொடர்ந்து ஆராய்ந்து 1854 ஆண்டு த பில்சா டோப்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1857 ஆண்டுகளில் இந்தியாவில் பெருங்கலகம் உச்சகட்டத்தை அடைந்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியும் ஸ்தம்பிக்க வைத்தது. சிறிது காலம் அதை நிறுத்தி வைத்திருந்தார். இந்தியாவில் முறையான ஆராய்ச்சியை தொடங்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காத போது கன்னிகாம் இராணுவத்திலிருந்து 1861 ஆண்டு ராஜினாமா செய்தார். ஓய்வு பெற்றதும் 1861 ஆண்டு இங்கிலாந்துக்கு திரும்பி சென்றார். அவரது முழு நம்பிக்கைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தொல்பொருள் ஆய்வாளர் பதவியை உருவாக்க ஒப்புதல் அளித்தது. அதே ஆண்டு கன்னிகாம் இந்த பதவியில் நியமிக்கப்பட்டார். 1856 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் சிந்து நதி பள்ளத்தாக்கில் லாகூர் மற்றும் கராய்ச்சி நகரங்களை இணைக்கும் ரயில் பாதையை அமைத்துக் கொண்டிருந்த போது சில தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான நெருப்பில் சுடப்பட்ட செங்கற்களை கண்டுபிடித்தனர். அவை அவர்களுக்கு மிகவும் பழமையானதாக இருந்தது. அதன் முக்கியத்துவம் உணராமல் தொழிலாளர்கள் தங்கள் கட்டுமானத்தில் பல செங்கற்களை பயன்படுத்தினர். செங்கற்களின் சிக்கலான அடையாளங்களுடன் கூடிய சில கல் முத்திரைகளையும் அவர்கள் கண்டனர். இவை அனைத்தும் 1861 நிறுவப்பட்ட இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் உருவாகுவதற்கு முன்பாகவே நடத்தப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிகாம் 1853 ஹராப்பா தளத்தை பார்வையிட்டார். மேலும் ஒரு முத்திரையை கூட விளக்கினார். 1861 ஆண்டு இந்திய தொல்லியல் துறையை இந்திய வைஸ்ராயாக இருந்த கானிங் பிரபு நிறுவினார். சர் அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குநராகவும் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்து வரைபடத்தில் சேர்ந்த முதல் நபராகவும் உள்ளார். கன்னிகாம் 1861 ஆண்டு முதல் இயக்குநராக பொறுப்பேற்றதும் இவான் ஸ்வாங் மற்றும் பாகியான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்தையும் அடையாளம் காண அவரது பயணத்தை மீண்டும் தொடர முடிவு செய்தார். அந்த இருவர்களும் பௌத்த வேதங்களை தேடி இந்தியாவிற்கு வந்த சீன துறவிகள். கன்னிகாம் பண்டைய நூல்களில் சுட்டிக்காட்டப்பட்ட இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை கண்டுபிடிப்பதில் ஒரு திறமை கொண்டிருந்தார். கங்கை பள்ளத்தாக்கில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரந்த நிலப்பரப்புகளை அவர் முறையாக ஆய்வு செய்தார். மேலும் ஏராளமான முக்கிய புத்த மத இடங்களை அடையாளம் கண்டார்.
தீவிர ஆய்வுகளையும் ஏராளமான சிறிய அகழ்வாராய்ச்சிகளையும் மேற்கொண்டார். இதன் காரணமாக அவர் பல்வேறு வகையான கலைப்பொருட்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்களை சேகரித்தார். வைஸ்ராயாக கன்னிகா ஆட்சி காலத்தில் அதிகமான அகழ்வாராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கானிங் பிரபுவிற்கு பிறகு வந்த லாரன்ஸ் பிரபு அதை திடீரென நிறுத்தினார். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஓய்வூதியத்தை நிப்பாட்டினார். சர் அலெக்சாண்டர் கன்னிகாம் 1853ஆம் ஆண்டுக்கு பிறகு 1856 மற்றும் 1872, 73 ஆகிய ஆண்டுகளில் அவர் ஹராப்பாவிற்கு சிறிய அளவிலான அகழ்வாராய்ச்சி நடத்தினார். இருப்பினும் அந்த இடத்தின் முழுமையான முக்கியத்துவத்தை அவர் உணராமல் அதை ஒரு வரலாற்று காலத்திற்கு முந்தைய நகரமாகவே கருதினார். 1875ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்திய தொழில் ஆய்வு அறிக்கையில் ஹராப்பா தளத்தை பற்றி தனது கண்டுபிடிப்புகளையும் அவர் விவரித்தார். அவரது ஆய்வுகள் பிற்காலத்தில் ஜான் மார்ஷல் மற்றும் பிற தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை முழுமையாக மகிழ்ந்தெடுக்க முக்கியத்துவம் அடித்தளமாக அமைந்தது. லாரன்ஸ் பிரபுவிற்கு பிறகு மேயோ பிரபு பதவியேற்றார். 1870ஆம் ஆண்டில் மேயோ பிரபு இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தை மீண்டும் நிறுவினார். தொல்பொருள் ஆய்வுத்துறை அரசாங்கத்தின் ஒரு தனித்துவமான துறையாக மீண்டும் புத்துயிர் பெற்றது. மேலும் அலெக்சாண்டர் கன்னிகாம் அதன் இயக்குநர் ஜெனரலாக மீண்டும் நியமிக்கப்பட்டார். 1912ஆம் ஆண்டில் ஃப்ளீட் அவர்களால் அதிகமான ஹராப்பா முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1921 மற்றும் 22ஆம் ஆண்டில் சர் ஜான் மார்ஷலின் கீழ் ஒரு அகழ்வாராய்ச்சி பிரச்சாரத்தை தூண்டியது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஆய்வு சர் அலெக்சாண்டர் கன்னிகாமுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடைபெற்றது. இவருக்கு பின்பு இவரது பணியை சர் ஜான் மார்ஷல் ஆய்வு செய்தார். நன்றி.